கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் ஸ்திரியை குறித்து பார்த்தோம், மனைவிகளை குறித்து பார்த்தோம். இன்று புருஷர்கள், கணவன்மார்கள் இவர்களை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்திலும் நிருபத்திலும் கொலோசியரிலும் பவுல் மிக தெளிவாக அழகாக இதில் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல மனைவிகளே, புருஷர்களே மனைவிகளை அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொன்னார். இது அடிப்படையான சராசரி வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்குள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த 2 காரியங்களும் நம்மிடத்தில் காணப்படும். ஒன்று அன்பு கூற வேண்டும், இன்னும் ஒன்று கசந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் கூட இதை குறித்து மிக இன்னும் அழகாக தெளிவாக பவுல் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னால், அப்படியே 28வது வசனத்தில், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளும் உரியர்களுமாய் இருக்கிறோம். இது ஒரு பெரிய ரகசியமாய் காணப்படுகிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ கிருபை நமக்கு அவசியம். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்துருவானவன் இந்த கசப்பை கொண்டு வருவான், அன்பை கொடுக்க மறுத்து விடுவான். ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேட்கின்ற வேளையில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுப்பார். அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அது நம்முடைய பலவீனத்தினால் அது முடியாத ஒரு காரியம். ஆனாலும் தேவ பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் அதை நாம் சாதிக்க முடியும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருமண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுகிற காரியங்களில் உம்முடைய கிருபை அதிகமாய் காண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் கசப்புகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, ஈகோக்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கத்தக்கதான காரியங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.